பார்த்தாலும் மேடம் ஒன்று இல்லையே. சரிடா, எங்க இருக்க ஒரே நேரம் திருமணம் ஆச்சு. ஆமா, கல்யாணம் ஆச்சு. இப்போ மட்டும் எப்படி கர்மா இருப்பான்? அதான்மா. என் வீட்டுக்காரன், ஆமா, எங்க அண்ணனும் போருக்கு போயிட்டாங்க. ஒரு நிமிஷம் போயிட்டாங்கடா. ஆமா, இவன் எப்படி கருவுத்துல இருப்பா? அதானம்மா, நீ கூட மேல உனக்கு ஒண்ணு கட்டு சொல்றான். அது மாதிரி கம்பெனி இதுக்க மட்டும் எப்படி கலைப்பு வைக்கும் இது? சரி அண்ணி, சொல்லுங்க அண்ணி. சரி, இருந்தாலும் என் தந்தை சொல்லணும். ஆமா, இப்ப வயிற்று வரக்கூடிய கருவுக்கு காலத்தை யாருன்னு கேக்குறீங்க? இருவருக்கும் ஒரே மனித திருமணம் நடந்தது. ஆமா, திருமணம் நடந்த கையோடு இருவரும் போருக்கு போயிட்டாங்க. இந்த கரு மிதுனுக்கு சந்தேகம். இதுதான் அன்னிக்கிட்ட சொல்ல தெரியுதா? பாச்சடா, அவ்வளவு பாத்து மேல கேளு. அண்ணி, வயிற்று வரக்கூடிய கருத்து காரணத்தை யாரு கேக்குறீங்க? யாரு நீ? யார்? என்னுடைய தாய்க்கு சமமானவனே. ஆமா, சொல்லாம யாருக்கிட்ட சொல்ல போறேன்? சொல்லுங்க. இந்த கருத்து காரணம் சத்தியத்தை மறக்காது. வந்தது கப்புனு இப்பதை பற்றி கேட்க விட இதற்கு நேரம் வரும்போது நானே சொல்கிறேன். நீ நேரம் வரும்போது எப்ப அது நேரம் வரும்? என்னைக்கு நேரம் வரும்? அதான் அப்ப பாத்துக்கிறேன். நேரம் வரும்போது சொல்றியா? நேரம் காலம் ராவ காலம் ஏம நேரம் வந்து பார்த்தா சொல்லுவியா? இப்போது விட அப்படி சொல்லும்போது சொல்லுகிறேன். நீ சரி, நீ இடம் பண்ணி போ. நீ போ. திருமணமாச்சு, எப்படி கர்மா இருப்பாவோ தெரியல. என் தந்தை சொல்லணும். ஆமா, அப்பா எப்படிதான் வாழ போறா? அவையிலே இப்படி வராங்க. என்னம்மா என்னம்மா பூச்சேரி திங்கரும்ப என புருக வந்த கட்டரும்ப இனிமேட்டு என் மாட்டு அடிக்க முடியாது. ஐயோ, இனிமேட்டு என் மாட்டில் அடிக்க முடியாது. மாறு வலிக்கு உன் மாறினா கொஞ்சம் குடும்பம் அடிச்சுருந்தாங்க. கொக்கா தங்கச்சி மாட்டில் போய் அடிச்சுங்க. என் பொண்ணு மாத்தினா உனக்கு எடுத்து அடிச்சேன். அப்பா, அன்னைக்கு உடல்நிலை சரியில்லைப்பா. ஐயோ, ஆமாப்பா. ஏமா நல்லா டாக்டர் பார்த்து போல. அன்னைக்கு உடல்நிலை சரியில்லை. ஐயோ, என்னுடைய உடல்நிலை சரியில்லை. ஆமாப்பா, டாக்டர் போட சொல்லமா? சொல்றாங்க. சரி, அந்த இடத்துல நீங்க கேட்டீங்கன்னா நீங்க உள்ளாடி இருக்கவே மாட்டீங்க. நீங்க மாட்டி செத்துருவேன். பார்த்து இனிமேட்டு நம்ம உயிரோட வாழ முடியாது. நான் ஏன்டா தூக்க மாட்டேன்? எதுக்குடா நான் சாவே மாட்டேன். என் பொண்ணுனா பேச விடு, இல்ல நீனா பேசு. சொல்லு என்ன? அப்பா, என்ன அண்ணி 3 மாதம் கர்ப்பமா இருக்கிறாங்க. ஆனந்தமாக செய்கிறா. என்னுடைய மகள், என்னுடைய மருமகள் 3 மாதம் கர்ப்பிணியா இருக்கிறான்னா இந்த நாட்டுக்கு, இந்த விஜயபுரி நாட்டுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கி விட்டது. என்னுடைய ஆமா, தம்பி தனியில தூக்கி வச்ச ஆண்டுங்களா என்ன பண்ணி பேசுறீங்க? ஒரே மேடையில எனக்கும் அண்ணனுக்கும் திருமணம் நடந்தது. திருமண நேரத்துல எங்க அண்ணனும் வீட்டுக்காரும் போருக்கு போயிட்டாங்க. ஆமா, ஒரு நிமிடத்துல போருக்கு போயிட்டாங்க. எப்படி 3 மாசம் கர்ப்பமா இருப்பாங்க? எப்படி இருப்பாங்க சொல்லுங்கப்பா, எப்படி இருப்பாங்க? என்ன தூக்கி போட்டு சாவரான்னு சொல்றீங்க? தங்கச்சி மானமே போச்சு, மரியாதையா போச்சு. நிலமணி
என் மகள் சொல்வது அத்தனையும் உண்மையா? 3 மாதம் கருவுற்று இருக்கின்றாய். மாமா அதை நானும் உன்னிடம் சொல்ல நினைச்சிருந்தேன். ஆனா மறந்து விட்டேன் மாமா. இப்ப நான் 3 மாத கர்ப்பமாக இருப்பது சந்தோஷமான செய்தேன் மாமா. திருமணம் நடந்த உடனே மலைநாட்டு மன்னன் போர் தொடுத்தான். அப்பொழுது என்னுடைய மகனும் என்னுடைய மருமகனும் ஒரு நொடி கூட இல்லாமல் போருக்கு புறப்பட்டு விட்டார்கள். என் மகன் இல்லாத நேரத்தில் எப்படி நீ கருவுற்றான்? இந்த கருவுக்கு யார் காரணம்? மாமா என்னுடைய வயிற்று வளர்க்கிற கருவுக்கு காரணத்தை யாரை கேட்கிறீங்க? உன்னிடத்து சொல்லவில்லை, வேறு யாருக்கு சொல்ல போறேன் மாமா. என்னுடைய வயிற்று வளர்க்கிற கருக்கு காரணம் சத்தியத்தை மரபாது. வளர்ப்புடைய கருவு காரணம் இப்ப பத்தி கேட்க வேண்டாம் மாமா. எனக்கு நேரம் வரும்போது அப்போ நானே சொல்றேன் மாமா. நிலம்பரி ஒரு மன்னனுடைய மருமகள் இந்த நாட்டுக்கு ஒரு காலத்தில் ஒரு மகாராணி. என் மகன் இல்லாத நேரத்தில் கருவுற்று இருக்கின்றார். இதை கேட்டால் என் மகன் இல்லாத நேரத்தில் எப்படி கருவுற்ற என்று கேட்டால் நேரம் வரும்போது சொல்லுகிறேன் என்று சொல்லுகின்றாங்க. எங்க தெரியுமா? எனக்கு இப்போதே தெரிஞ்சாக வேண்டும். சொல்ல முடியுமா? முடியாது. சொல்ல முடியாது. அது முடியாது. கருவுக்கு யார் காரணம்? சோதனை தீரவில்லை.
தீரவில்லை சோதனை தீரவில்லை யாரோ 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 யார் அறிவாரோ யாரோ 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 யார் அறிவாரோ கருத்து காணது இப்போது கேட்க வேண்டும் அம்மா. இதற்கு நேரம் வருவதாக சொல்கிறேன் அம்மா. என்னடி நியாயம்? என் தங்கையின் மகள் ஒரே ஒரு மகள் ஒரே ஒரு தங்கை என்று நீ பிறந்தவுடனே பாலிய திருமணம் செய்து ஆனால் அந்த நாடு அழிந்து விட்டது. தக்க பருவம் அடைந்து என்னுடைய மகன் உன்னை நான் தெரிய வைத்து நாடு அழிந்து விட்டது மகனே என்னுடைய தங்கை அத்தை மகனை திருமணம் செய்தார் என்று ஓடி வந்து உன்னை அழைத்து வந்தான். எல்லோரும் திருமணம் செய்து வைத்தேனே. திருமணம் செய்த உடனே என்னுடைய மகன் போருக்கு புறப்பட்டு விட்டான். அடி பாவி, என் மகன் இல்லாத நேரத்தில் எப்படி நீ கருவிட்டா? இந்த கருவுக்கு யாரடி காரணம்? அடி பாப்பா அண்ணியா அவ உடம்பு எப்படி அடிக்கலாமா? பார்த்தா சாரி அறுக்கலாம். மகன் இல்லாத நேரத்தில் எப்படி கருவற்று நாட்டு மக்கள் என்ன சொல்லும்? முன்னே விட்டு பின்னே ஏசுவார்களே. மன்னனுடைய மருமகளை இப்படி தவறக்குறைவாக மகன் இல்லாத நேரத்தில் யாருக்கோ கர்ப்பமாக இருக்கிறார்கள் சொல்லுவார்களே. அதுக்கு என்ன செய்வதால் அதெல்லாம் பச்சை போட்டு அடிக்கணுமா? ஐயா ஐயா மனசு வேற ஊட்டியா உடம்பு வேற வீக்கான வரும்போது பையா என் மருமகளோடு நீதா இருக்கிறேன். என் மகளோடு நீதா இருக்கிறேன். என் பொண்ணு பத்தி யாருன்னா சொல்லு. சத்தியமா யாரும் சொல்ல மாட்டேங்க. நல்லாமே தெரிஞ்சுக்காங்க. என் பொண்ணு பத்தி எந்த பார்த்தா கை வச்சாங்க. நல்லா காட்டி என் பொண்ணு பத்தி ஆனே சத்தியமா கோல் பார்த்தேன். கட்டவரில பார்த்து பார்த்தா கோழிங்க இவளுடைய கணவன் போனா அவளுடைய கணவன் போனா. ஆமா என் பொண்ணு பத்தி என்ன சொல்லுவாங்களா? சொல்றேன் என் பொண்ணு பத்தி என்ன சொல்லுவாங்களா? எங்க பார்த்தா சாமுக்குறாங்க. எங்க அப்பா உங்க அப்பா மாணவரை கை வைக்கிறாரு. ஏன் போயிடுமா மகளிர் மண்டலத்துக்கு புள்ள புள்ள கலமா கை வைக்கிறாங்க. அப்பா எப்படி கருவுற்ற வந்து எனக்கு இப்போ இதை தெரியாது. சரிப்பா நான் ஏற்கனவே உங்களுக்கு சுகர் வந்து சூத்து எறிங்குது. ஐயா குடும்ப கேட்டுறீங்க. ஐயா ஐயோ நான் கேட்கறேன்ப்பா. இப்போ பக்குமா நான் கேட்கறேன். இல்ல நான் கேட்கறேன்ப்பா. போதும் போறோம் கேளுங்க. பாத்துறீங்க பயம் நான் பார்த்துலையே நீங்க சும்மா
போல விழுந்துட போதுங்க என்ன? இப்படி ஐயோ நீங்க போங்க. ஐயோ மானங்க, நீங்க போய் ஆன்ஸ் போட்டு பாடு. ஆன்ஸ் போட்டு அவர் ஆன்சர் போறாரு. நம்ம 14 பேர் தான் தெரியும். ஜனங்களுக்கு எதுவுமே சொல்லலாமா? அவர் ஆன்சர் போறது யாரு தெரியாது நமக்கு. நீ ஒரு பக்கம் பெற்று தாலி கைட்டு அவர் ஆன்சர் போறதுக்கு ஒரு காரணம் ஒன்று தெரியுமா அவனுக்கு? தூக்கம் வராம இருந்தா போறாரு. ஏன்னு கேளு. ராத்திரிலாம் ஆட்டாடுவாரு, பகல போய் 35 எருமாறு மேய்கிறாரு. அப்பா எந்த பெட்டிக்கார பார்த்தேன், இந்த மாதிரி பெட்டிக்கார நான் பார்க்கல. எல்லாத்தையும் விலைக்கு என் மாட்டை வாங்குறான். நான் பாத்துக்கிறேன். நான் கேட்கிறேன். யாரும் நான் கேட்கறேன். போங்க பாருங்க. பார்த்தேம்மா, இப்பதாம்மா அப்படி புடிச்சுக்கின்னு ஆடுறாரு. என்னன்னு தெரியல. அண்ணே உட்காருங்க. அப்பா வச்சுட்டாரு. போமா அப்பா வச்சுட்டாரு. போமா அவர் அவன் இல்ல, நான் நிக்கிறேன். நீ வேணா